இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோம்னா பன் பட்டர் ஜாம். டைரக்டர் ராகவ் மிர்தத், மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா, ஆக்டர் ராஜு ஜெயமோகன், ஆதியா பிரசாத், பவ்யா, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சார்லி, மைக்கேல் தங்கதுரை, விஜய் பப்பு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்துடைய ஸ்டார்டிங்கில் சார்லியும் சரண்யா பொண்ணுன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க. அவங்க ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண போயிருக்காங்க. அங்கே சார்லியோட ஓல்டு ஃப்ரெண்டான தேவதர்ஷினியை மீட் பண்ணுறாங்க. தேவதர்ஷினியும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்திருக்காங்க. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனில் நடந்த உரையாடல்னால ஒரு கட்டத்துக்கு மேலே சரண்யா பொன்வண்ணன் பையனான ராஜுக்கும் தேவதர்ஷினி பொண்ணான ஆதியா பிரசாத்துக்கும் லவ் பண்ண வச்சு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணி வைக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ராஜு வேற ஒரு பொண்ணையும் ஆதியா பிரசாத் வேற ஒரு பையனையும் லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, சரண்யா பொன்வண்ணன் தேவதர்ஷினியோட என்ன நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்றதும் படத்துடைய மீதி கதை. ராஜு லவ், இமோஷன், சென்டிமெண்ட், காமெடி எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. பாகுபலி சீனை ஸ்கூப் பண்ணுற சீன்லேயும் பவ்யா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற சீன்லையும் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டான மைக்கேல் தங்கதுரையோட மலையில் ஒரு எமோஷனல் சீன் இருக்குது. அந்த சீன்லையும் அவர் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆதியா பிரசாத் கன்வென்சிங்கான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ராஜு ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது மகாலட்சுமி கெட்டப்பில் வருவாங்க. அந்த சீன்லேயும் ராஜுவை நோஸ் கட் பண்ணுற சீன்லேயும் கிளைமேக்ஸ் போர்ஷன் கிட்ட எமோஷனல் சீன்லேயும் ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரண்யா பொன்வண்ணன் இந்த படத்தில் ராஜுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. தேவதர்ஷினி ஆதியா பிரசாத்துக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேர் கேரக்டரும் ஒரே மாதிரி கேரக்டர் தான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. சார்லி இந்த படத்தில் ராஜுவுக்கு அப்பாவை நடிச்சிருக்காரு. சோஷியலிஸ்ட் அப்பாவை காட்டுறதுக்காக ராஜுவோட தம் அடிக்காரு. இது கொஞ்சம் ஓவராக தான் தெரியுது. பாவியாட் இருக்கா இந்த படத்தில் ராஜுக்கு லவராக நடிச்சிருக்காங்க. இவங்க கேரக்டரை சரியாக வடிவமைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். மைக்கேல் தங்கதுரை இந்த படத்தில் ராஜுக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக காட்டுறாங்க. ஆனால் இவர் கேரக்டர் பார்த்தா நம்மளுக்கு இரிட்டேட் தான் ஆகுது. விஜய் பப்பு இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. பிளம்பிங் பண்ணுற சீன்லேயும் இன்டர்வல் பிளாக் முன்னாடி வர சீன்லேயும் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விக்ராந்த் இந்த படத்தில் ராஜுவுக்கு காலேஜ் சீனியராக நடிச்சிருக்காரு. ராஜு இமோஷனலாக டவுனாக இருக்கும்போது மோட்டிவேஷன் பண்ணி பேசுவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். டைரக்டர் ராகவ் மிர்தத் இந்த படத்தை லவ் அண்ட் இமோஷனல் சப்ஜெக்டாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ட்ரை பண்ணதெல்லாம் ஓகே தான். சரண்யா பொன்வண்ணனும் தேவதர்ஷினியும் அவங்க பசங்களை லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெருசாக ஐடியா பண்ண மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரெண்டு கேரக்டரும் கதையை விட்டு காணாமல் போயிடுறாங்க. ரீசெண்ட் இயர்ஸில் வந்த மூவி காஃபி வித் காதல், அப்புறம் நிலவுக்கு எம்எல் என்னடி கோவம், இந்த ரெண்டு படத்துலையும் யார் யாருக்கு பேராவாங்கன்னு ஒரு அபத்தமான சீன் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சீனு இந்த படத்துலையும் வடிவமைச்சிருக்காங்க. படத்தோட நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் +2 படிக்கிற பசங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ தேட மாட்டாங்க. ஆனால் இவங்க முற்போக்காக யோசிக்கிற பேரொழின்னு இந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் சரண்யா பொன்வண்ணன் ராஜு மைக்கேல் க்ளோஸாக பழகிறத பார்த்து கேவாக இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. இது ஒரு காமெடி சீன்னு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறதுக்கு லவ்வர் சப்போர்ட் பண்ணல அப்படின்றதுனால லவரை விட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த படம் பன் பட்டர் ஜாம்னு டைட்டில் வச்சதுனால அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகலை. மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்தில் பிஜிஎம் ரொம்ப நல்லாவே போட்டிருக்காரு. தியா சாங் ரொம்ப நல்லாவே அமைஞ்சிருக்கு. படத்தோடைய ப்ளஸ் ராஜு ஜெயமோகன் ரீசெண்ட் டேஸில் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தார். நட்புனா என்னன்னு தெரியுமா, டான், இந்த படத்துலலாம் அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக இருந்தார். இந்த படத்தில் அவர் ஃபஸ்ட்டு ஹீரோவை நடிச்சிருக்காரு. அவர் ஆக்டிங்கும் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்தது. காமெடி ஃப்ளோவாக வருது அவருக்கு. என்ன அவர் கண்ணு வெளியே விழுந்துடும் போல அளவுக்கு நடிக்கிறாரு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் எங்கேஜிங்காக கொண்டு போன டேரக்டர் செகண்ட் ஹாஃபில் அவர் வடிவமைச்ச கேரக்டரை கதைக்கு வாக மாற்றிடுறாரு. அதனால அந்த கேரக்டரைசேஷனோட தன்மை கெட்டு போகுது. ஆவரேஜ் வாட்சாக முடியுது இந்த பன் பட்டர் ஜாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.